ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒன்லி காஃபி. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சன் சாரோட நீஸ் வந்தனா இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த பிஸ்னஸில் அவங்களுமே ரொம்ப ஆக்டிவாக ஃபீல்டில் இறங்கி நிறைய ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பற்றியும் நம்ம கேட்கலாம். ஹாய் வந்தனா. ஹாய் அக்கா. ஸோ நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்சுவலாக வந்துட்டு நான் 2009 வந்துட்டு இவங்க கூட இருந்தேன். ஒரு 1.5 to 2 years நான் இவங்களோடையே தான் இருந்தேன். அப்போ ரொம்ப சின்ன ஷாப்பாக இருந்தது. அப்போது எங்கள் மாமாவும் சரி அனிதாக்காவும் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அவங்க தான் வந்து கீழேருந்து எல்லா ஒர்க்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாங்க. இவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வேறு ஃபீல்டில் இருந்தாங்க. ஆக்சுவலாக டோட்டலாக வேறு ஃபீல்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க்கை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதே மாதிரி நான் ஸ்டடீஸ் முடிக்கிற டைம் கரெக்டாக வந்து அந்த லாக்டவுன் பேண்டமிக் டைம் வந்தது. அப்போ எல்லாம் எங்கள் ஃபேமிலியோடு நான் இங்கே தான் இருந்தேன். அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி, இங்கே வந்தால் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறையா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். எனக்கு நிறைய மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். சரி, என் அங்கிளும் கூப்பிட்டாங்க அந்த டைமில். நான் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் அதுலேருந்து நான் இங்கே இருக்கேன். ஒரு 4.5 years-ஆக இங்கே தான் இருக்கேன். ஒன்றா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுட்ருக்கேன். என் மாமாவும் சரி அனிதாக்காவும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எனக்கும் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸோடையும் நான் நிறையா விஷயம் கற்றுக்குறேன், இனிமேலும் கற்றுப்பேன். ஸோ சூப்பர். இப்போ உங்களை மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஒருத்தவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் கொலாபரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ்? ஒன்றும் இல்லை, எந்த விஷயமும் வந்துட்டு நம்ம பண்ணுறோன்னா அதில் எதுவும் ஷை ஆகாமல். நான் முதல்லலாம் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட போக எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்கும். ஆனால் வந்து அதை நான் அப்புறம் பிடிச்சி உள்ளே வந்தோடனே எந்த ஒரு வேலையும் இது பார்க்காம எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன். இங்கே இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தில் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் கூச்சமே படாதீங்க, எல்லார்ட்டையும் போய் கற்றுக்கோங்க. அவங்கள பிடிங்காத அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. அவ்வளோதான் நான் ஒரே ஒரு டிப் எனக்கு தெரிஞ்சது. சூப்பர் 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 வந்தனா. ஸோ கூடிய சீக்கிரமே நீங்களும் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் என்டர்ப்ரூனராக வரணும்னு சொல்லிட்டு எங்களோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். தேங்க்யூ. எங்கள் பிஸ்னஸ் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு, நான் இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டதுக்கும் காரணம் வந்து என் அங்கிள் அனிதாக்கா, அப்புறம் முக்கியமாக கஸ்டமர்ஸ். அவங்க எல்லோரும் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை வந்து பொறுத்துக்கிட்டு நான் கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக ஒன்லி காஃபிக்கு எல்லோரும் வாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சர்வ் பண்ணுவோம் பெஸ்ட்டாக. தேங்க்யூ.